வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பகுதியில் சோமலிங்கபுரத்திலிருந்து பிரணவஜி இளைஞ்சித்தர் பீடம், ஸ்ரீ ருத்ரபீடம், இந்த தொண்டு நிறுவனமானது ஆன்மீகம், மருத்துவம், சித்தர்களுக்குரிய மணி, மந்திரம், ஔஷதம், இந்த மூன்றை கொண்டு அநேக மக்களுக்கு வருகின்ற வாழ்க்கையில் நடக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை இங்கிருந்து உலகளாவி பணி சேவை செய்து கொண்டு வருகிறோம். நான் உங்கள் பிரணவஜி ஐயா. உங்கள் அன்பு வணக்கம். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு தகவல்களை, உண்மையான தகவல்களை, நம் பாரம்பரிய தகவல்களை நாம் பரிமாறிக்கொள்கிறோம். அந்த வகையில் மணிமந்திரத்தில் வருகின்ற 2 விஷயம். மந்திரங்கள் கோடிக்கணக்கான வார்த்தைகளை உச்சரித்து உச்சாடனம் செய்து வந்தாலும் அதற்கு இங்கு ஒரு உருவம் தேவைப்படுகிறது. அதே சித்தர் பெருமக்கள், நம் முன்னோர்கள் சிலை வடிவாகவும் இயற்கை வடிவாகவும் பஞ்சபூதங்களை வணங்கச் சொல்லியும் நவகிரகங்களை வணங்கச் சொல்லியும் அதற்குண்டான தெய்வங்களை உருவகப்படுத்தி பிரதிஷ்டை செய்து சித்தர் பெருமக்கள் நமக்காக இந்த பூமியில் கல்பகோடி வருஷம் ஆனாலும் அவர்கள் விட்டு வைத்த உண்மை சித்தர் ஞானம் அத்தனையும் இந்த பூமி உள்ளவரை இருக்கும். அந்த அடிப்படையில் உயரிய தொழில்நுட்பம் என்று சொல்லப்படுகிற, யாரும் எளிதில் எடுத்து கையாள முடியாத சில விஷயங்களை நமது முன்னோர்கள் பாரம்பரியத்தில் கொடுத்து சென்றுள்ளோம். அது குறிப்பாக சொல்லணும்னா, ரசமணிகள், பாதரசத்தை கையாளுகிறவர்கள் பெரும்பங்கு இருந்த இந்த பூமியில் இப்பொழுது ஒரு சிலர் மட்டுமே இது முழுமையாக எடுத்து கையாளுகிற தன்மையோடு இருக்கும். அது அல்லாமல் 9 வகையான பாஷாணங்கள். நிறைய பேர் பாஷாணங்கள்னால் ஏதோ மூலிகை அப்படின்னு ஒரு கருத்து பரிமாறுறாங்க. இல்லை, மண்ணுக்கு உள்ளே விளைகிற படிவங்களே பாஷாணங்கள். இந்த பாஷாணங்கள் ஒன்றுக்கொன்று குணாதிசயத்திலும் அதன் செயல்பாட்டிலும் மருத்துவ குணத்திலும் மிகவும் வேறுபட்டே இருக்கும். மெர்க்குரினா அதற்கு ஒரு தன்மை குணாதிசயம், அது ஒரு நச்சுத்தன்மை. கந்தகம்னா அதுக்கு ஒரு நச்சுத்தன்மை, அதுக்கு மருத்துவ குணம். வீரம்னா அதுக்கு ஒன்று, பூரம் என்றால் அதற்கு, ஜாதிலிங்கம் என்றால் அதற்கு ஒரு குணாதிசயம், அதற்கு நச்சுத்தன்மை. மனோசிலை அதற்கு ஒரு நச்சுத்தன்மை, அதற்கு ஒரு மருத்துவ குணம், அதற்கு ஒரு இயற்கை தன்மை. தொட்டில் பாஷாணம் அது கடுமையான விஷயம், அது இன்னும் பியூரிஃபிகேஷன், தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். தொட்டில் பாஷாணம், இப்படியாக அநேக பாஷாணங்களை எடுத்து கையாண்ட நம்ம சித்தர் பெருமக்கள் அதில் குறிப்பாக 9 வகை கடுமையான பாஷாணங்களை கொண்டே இந்த விக்கிரகங்களையும் மருத்துவத்தையும் கட்டு, கலங்கு, சுண்ணம், தேநீர், 30 வகைகளை கொண்டு இதை வடிவமைத்தார். இது அப்படியே செஞ்சு கட்டாக மாத்திரம்னா சிலை வடிவில், மருத்துவ குணம் நிறைந்த சிலை வடிவில் கொண்டு வரும். அது எந்த வகையான சிலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது உரை மருந்தாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு தாய்ப்பாலில் உரைச்சி, தேனில் உரைச்சி சும்மா 2 சொட்டு ஒரு குழந்தை கொடுங்க, பெரிய நோயின் தன்மைக்கு தக்கப்படி, உடல்வாக தக்கப்படி கொடுக்க சொல்லி ஒரு காலம். அது அப்படியே கொஞ்சம் மேல்நிலை போய் பற்பம், செந்தூரம் அப்படின்ற வகையில் செய்யணும். ரசப்பற்பம், ரசத்தில் செந்தூரம், லிங்க செந்தூரம், லிங்கத்தில் பற்பம், லிங்கத்தில் சுண்ணம், இது மாதிரி 3 வகையாக பிரித்து வீரியமான மருந்துகளை சிறு அளவு, மிக மிக சிறு அளவு, ஒரு அரிசியின் எடை எவ்வளோ இருக்கும் அதுதான் அந்த மருந்தோட அளவு. ஒரு இப்போ மில்லிகிராம் சொல்கிறோம் இல்லையா, 1/2 மில்லிகிராம், 1 மில்லிகிராம், 1.5 மில்லிகிராம் நவீனத்தில் வந்து. இது சித்தர் பெருமக்கள் அரிசி எடை, 2 அரிசி எடை, 1 அரிசி எடை, 1.5 அரிசி எடை, இவ்வளோ கொடுத்தாலே இந்த கோடானு கோடி செல்கள் அந்த நோயின் தன்மையை அழகாக சரி பண்ணி.
இது அனுபானம் துணை மருந்துன்னு அது ஒரு பெரிய பிரிவுகளை உருவாக்கினார்கள். அப்போ மருந்து, அதுக்குண்டான அனுபானம், அதுக்கான துணை மருந்து, அதுக்கான வாழ்வியல் முறை, இத்தனை சேர்ந்து தான் இந்த மணிமந்திரங்களுக்குள்ள மருத்துவத்தை கொண்டு வரும். அப்போ நவபாஷாணத்தில் இந்த மாதிரி கடுமையான வேலை செஞ்சு அதை நச்சுத்தன்மை நீக்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். அது வரைக்கும் இதை எடுத்து செய்கிறவங்களும் சரி, அதை கையாளுறவங்களும் அதை முழுமையாக எடுத்து கையாள முடியாது. முழுமையான அனுபவம் நிறைந்த, பாரம்பரியத்தின் வழிவந்த சரியான குருமார்களிடம் இருந்து இதை முறையான பயிற்சியாக எடுத்தால் மட்டுமே இந்த நவபாஷான முறைகளை நாம் எடுத்து கையாள முடியும். இது ஏனோ தானோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறேன், முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தில் கொண்டுட்டு வரவே முடியாது. ஏனென்றால் இது மிகவும் நச்சுத்தன்மை மிக்கது. கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய விஷத்தை நம்ம மருந்த கையாளும். அது முற்றிலும் சரியாகிவிட்டதா, அது நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்குதாங்கிறதுக்கு நம்ம சித்தர் பெருமக்கள் பழைய முறையில் சொல்லியிருக்காங்க. பரிசோதனை முறை இந்த நவீன விஞ்ஞானம் சொல்கிற ஆய்வுக்கூடத்திற்கு நிகராக நமது பண்டைய சித்தர் பெருமக்களும் ஆய்வுகளை இதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் புடம்போடுதல், அரைத்தல், கொதிக்க வைத்தல், எரித்தெடுத்தல், ரவிஸ் புட வைத்தல், நில ஒளியில் வைக்கிறது, பனி நீரில் வைக்கிறது, இது மாதிரி 8 வகையான பரிசோதனை இந்த இதுக்கே சொல்லியிருக்காங்க. மீன் பரிசோதனை அந்த 8வது. அப்போ சிறு சிறு ஜீவராசி குறித்து நவீன விஞ்ஞானம் எப்படி ஒரு மருந்து ஆய்வின் மூலம் முழுக்க இது பாதிப்படையாது, இது மக்களுக்கு கொண்டு சேர்க்கலான்னு நவீன விஞ்ஞானம் எவ்வளவு முயற்சி கட்டமைப்பை இந்த தலைமையில் உருவாக்கி இருக்கிறதோ, அதற்கு நிகராக ராஜாக்களிடம், மன்னர்களிடம், குருகுலத்தில் இதை அந்த கட்டமைப்பை நம்ம சித்தர் பெருமக்கள் நம்ம இந்திய பாரம்பரியத்தில் அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை கொண்டு வழியாக பரம்பரையாக கொண்டு வந்தவங்களுக்கு மட்டும் அது அரிய நுணுக்கமான வேலைகளை இயல்பாக இலகுவாக செஞ்சுட்டாங்க. அதே நேரத்தில் இது சிறு தவறு இருப்பினும் இது நம்ம சந்தேகப்பட்டு நம்ம பரிசோதனை பண்ணிட முடியாது. ஏன்னா அது அவ்வளோ நச்சுத்தன்மை இருக்கிறதுனால திரும்ப நான் சொல்கிறேன். அப்போ முழுமையாக நச்சுத்தன்மை விலகிருச்சான்னு தெரியறதுக்கு நம்ம வீட்டிலையே நம்ம ஆய்வுக்கூட மாதிரி ஒரு செட்டப் வச்சுட்டு அதெல்லாம் செய்யணும். இது நவபாஷாணத்தோட தன்மை, அதனுடைய விஷயம். இனி இது சுத்திகரி பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். இதில் இந்த துறையில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிற தகவல் புரியும். இதை முதல் பார்ப்பவர்கள், இது சார்ந்த செவிவழி செய்தியாக கேட்டவர்களுக்கு இது புதுமையான தகவலாக இருக்கும். அப்போ இந்த செய்தியானது முதல்ல எடுத்தோடனே உலோகத்தின் ராஜா, பாசாரங்கள் ராஜான்னு எடுத்தோம்னா அது மெர்க்குரி தான். பாதரசம் சிவனுடைய நாதவிந்து, பூமியோடைய உயிரணுக்கள் அப்படின்னு இத்தனை பேர் இருக்குது. ராஜலோகம், நாதம், சூதம், இப்படி பேர்லாம் வகையாக சொல்லப்படுது. அப்போ இந்த பாதரசத்தை சுத்தம் பண்ணி அது உடலை பாதிக்காத வகையில் உருவாக்கு என்பது நெடும் பயணம். அப்போ 8 சட்டைகள் 7 தோஷங்கள் அப்படிம்பாங்க. சட்டைகள் அப்படின்னா ஒரு சட்டை கலட்டுற மாதிரி அதோட உலோகத்தின் கலவைகள் கிடக்கும். அந்த உலோகத்தை பிரித்து எடுக்கணும். அப்போ முழுவதும் இந்த பியூரிஃபிகேஷன் நடக்கும்போது அரைப்பு முறையில் 7 விதமான அரைப்பில் 7 விதமான மூலிகைகளை கொண்டு அரைக்கும் போது ஒவ்வொரு அரைவைக்கும் குறைந்தது 3 ஜாமம் 4 ஜாமம் அழைத்து எடுக்கும் பொழுது அது அதனுடைய விஷத்தன்மையில் ஒன்றா வெளியேறும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு தக்கப்படி ஒவ்வொரு மூலிகையை கையாளும். அப்போ 9 பாசானத்துக்கு இதே மாதிரி அதீதமான நச்சுத்தன்மை மிக்கதை குறைச்சிட்டே போகும். அப்போ பாதரசத்தை பியூரிஃபிகேஷன் பண்ணி முடிக்கிறோம். அடுத்து பாதரசம் கலந்த 3 பாசனம். ஒன்று ரசகற்பூரம் பூரம், அடுத்து வீரம், அடுத்து ஜாதிலிங்கம். இது 3 வகை பாசானத்தில் மெர்க்குரி கலந்துருக்கும். இந்த பாசானத்தில் மெர்க்குரியில் நச்சுத்தன்மை நீக்கிறது எப்படி உயர்ந்த கலையோ, இந்த 3 வகை பாசானத்தில் பாதரசத்தை பிரித்து எடுக்கிற ஒரு கலை. ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா பாதரசம் கொஞ்சம் ஏமாந்தாலும் எலும்புகளையும் நரம்புகளையும் உடனடியாக வலிமை இழக்க செய்யும். குறிப்பாக மூளை நரம்பு அதிகம் பாதிக்கப்படும்.
சிறு தவறு நடந்தாலும் அதன் முதல் இழப்பு அதை கையாளுகிறவர்களுக்கு தான், பிறகு தான் பயன்படுத்துகிறவங்களுக்கு. எனக்கு செய்யும்போது தன் எதிர்ப்பை தெரிவிச்சிடும். அப்போ இந்த 3 1 4 முடிச்சது. 5வதாக இது ஒன்றுக்கு ஒன்று சத்துரு மித்திருன்னு விஷயங்கள் இருக்குது. உலோகத்தின் ராஜான்னு சொல்லப்படுகிற பாதரசத்திற்கு சத்துரு கந்தகம். அந்த கந்தகம் இதோடு சேரணும். கந்தகத்தை ரெண்டு உறவாடுற மாதிரி 2 சண்டைக்காரர்களை ஒரு இடத்துல உட்காந்து சமாதானம் பேசி சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அந்த கந்தகத்தையும் பீரிபிகள் சுற்றி பண்ணணும். இங்கே பாதரசோடு சேர்த்து வச்சு எனக்கு சண்டை போடக்கூடாது. கந்தகம். அடுத்து தொட்டில் பாசானம். தொட்டில் பாசானத்தில் நச்சுத்தன்மையில் அதீத நச்சுத்தன்மையில் தொட்டில் பாசானம் மூங்கில் பாசானம் தான். அடுத்து குதிரைப்பல் பாசானம். அப்போ இதுகளுக்குள்ளே இருக்கிற நச்சுத்தன்மை நீக்கிறதுக்கு இயற்கையிலேயே மூலிகைகளை கொண்டு சுத்தம் பண்ணுறதுக்கு எரிப்பு முறையில் அவியல் முறையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒன்று தனியாக. இது இல்லாமல் தாளகம், நிம்மிழைன்னு பேர். தாளகத்துக்குள்ளே 2 வகை இருக்குது. ரேக் தாளகம், தாளகம். ரேக் தாளகம் இயல்பில் தங்கச்சத்துக்கள் மிகுந்த படிவம். அதை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு சில வழிமுறை இருக்குது. என்ன வழிமுறை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லும்போது தான் இது இயல்பாக வெளியில் கொண்டு சொல்லும்போது அது ஒன்றும் அறியாதவர்கள் முதல் முறையாக கையாண்டாலும், முதல்ல கற்றுக்க வரேன்னு சொல்லுவாங்க, அறகுறையாக செஞ்சாலும் இது நிறைய எதிர்வினைகள் உண்டாகிடும். அதனாலேயே குறிப்பாக தன் வம்சாவளி வந்த சீடர்களுக்கும் தன் வம்சாவளி வந்த பிள்ளைங்களுக்கும் தான் குருமார்கள் காலங்காலமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அத்தனையுமே என்னுடைய மூத்த தலைமுறை செஞ்சுருக்காங்க. இதை அடுத்த தலைமுறையாக நாம் எடுத்து கையாளும். சரபோஜி அரண்மனையில் இருந்து அரண்மனை மருத்துவராக இருந்த என்னுடைய நெடிய பாரம்பரியம் இந்த தலைமுறை உள்ளே வந்திருக்கு. அப்போ இந்த நவீன காலங்களில் இந்த நவபாஷானம் பற்றிய செயல்முறைகள் செய்முறைகள் இது செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அமைப்பது மிக 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 கடினம். பெருநகர்களிலோ ஜனசந்தடி உள்ள இடங்களிலோ இந்த முறையான சுத்திகரிப்பை இந்த ஆய்வுக்கூடத்தை நிறுவ முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா இதிலிருந்து வெளிவரும் நச்சு புகை, நச்சுத்தன்மையான கழிவுகள் மனிதனுக்கு எதிராக. அப்போ அதுக்குன்னு இது சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை, இதை கழிவுகளை வெளியேற்றுறதுக்குன்னு ஒரு முறை, அதை மக்களுக்கு எதிராகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முறை, இத்தனை முறை இது கையில் வச்சுருக்கு. இது செய்யறதுக்கு கண்டிப்பாக அநேக மூலிகைகளின் சாறுகள் அவசியம். அந்த மூலிகை சாறுகள் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு மலைப்பகுதி அவசியம் வேணும். ஏன்னா திடீர்னு ஒரு மூலிகை வேணும், அது வசந்த காலம் இலையுதிர் காலம் முடிஞ்சு மழை பெஞ்சு அந்த மழை நிறைய செடி கொடிகள் மூலிகைகள் வளரும் பருவத்தில் அதை சாறு எடுத்து கையாளும். ஒன்று. கடல் சார்ந்த விஷயங்கள் இது அவசியம். இல்லை கடல்லேருந்து எடுத்து வர தண்ணீர்களின் பயன்பாடு அதிகம், ஊற்று தண்ணி பயன்பாடு இதில் அதிகம். ஏன்னா இதில் எந்த தண்ணீர் எது வந்தாலும் நம்ம சாதாரண நம்ம குடிக்கிற பயன்படுத்துகிற ஆர்வமற்ற இதில் கொண்டு வர முடியாது. இந்த தண்ணீர் அவசியம். இது இல்லாமல் இது வேக வைக்கிறதுக்கு நல்ல உயரிய சொந்தமாக சொல்லி செய்யக்கூடிய சுண்ணாம்பு கற்கள், கால்சியம். ஒரு சில பாஷாணத்தை இந்த சுண்ணாம்பு போய் கால்சியம் போய் தான் அது விஷத்தை நீக்கும். அப்போ அருமையான சுண்ணாம்பு. இதை வேக வைக்கிறதுக்கான பாண்டங்கள், மண் பாண்டங்கள் மிகவும் கனமாகவும் எந்த அதிகப்படியான வெப்பம் வந்தாலும் வெடித்து சிதறாத வகையிலும் இந்த மண்பாண்டங்கள் சொல்லி செய்யணும். எனக்கு எப்படி ஒரு பாரம்பரியம் இருந்து இந்த நுண்கலையை செய்ய கற்றுக் கொடுத்ததோ அதே மாதிரி இதுக்கான செய்முறைக்கான மண்கலன்கள், மூலிகை சேகரிப்பாளர்கள் இவங்களுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும். அவங்கள தொடர்பு கொண்டு இதை நம்ம செய்யும். இது முக்கியமாக இத்தனை செஞ்சு ரெடி பண்ண பிறகு இந்த பாசானங்களை நம்ம வேலை செய்ய தரோம். ஒரே நேரத்தில் 9 பாசானத்தை நாம் தொட்டு வேலை செய்ய இயலாது. இது வேறு ஆள் வச்சு சம்பளம் வச்சு வேலை செஞ்சு செய்ய வேலை இல்லை. முற்றிலும் நம்மளுடைய மேற்பார்வையில், நம்மளுடைய கவனத்தில், நம்மளுடைய கையாண்டு செய்யணும். அப்போ அதுக்கு குறிப்பிட்ட 1 2 3 பேர் தான் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நம்பி இதை செய்ய முடியும். ஏன்னா அவருக்கும் உடலில் பாதிப்பு வந்துடும். இது செய்ய தவறாக செஞ்சாலும் இன்னொரு பாதிப்பு இல்லை. இப்படியாக 9 பாசானத்தையும் நாங்கள் பரிசோதனை கூடத்தில் கொடுத்து, நவீன ஆய்வு கூடத்தில் கொடுத்து பரிசோதனை பண்ணிய பிறகு இது விஷத்தன்மை முற்றிலும் இல்லை என்று சொன்ன பிறகு இதை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம்.
இதை ஒருங்கிணைக்கிறேன்னு சொன்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கோள்களுக்கு இருக்கும். இப்போ நவீன விஞ்ஞானம் பழமையான விஷயத்தை நிறைய ஏற்றுக்கலைனாலும் பிளானட்டுங்கிற 9 சூரிய குடும்பத்தை ஒத்துக்கிறாங்க. அதுக்கும் பூமிக்கு தொடர்பு இருக்குங்கிறதே ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த இந்த 9 கோள்களுக்கு என்ன அளவீடு இருக்கும், பூமிக்கு வர அளவீடு இருக்குமோ அது கிராஃப்னு சொல்லுவோம். அதன் அளவுகளில் இந்த 9 வகையான பாசானத்தையும் கலந்து ஒருங்கிணைச்சு, இதெல்லாம் மண் படிவங்கள், மண்ணுக்குள்ளே வெட்டிடுறது மண் படிவங்கள். இதை உருகுநிலை கொண்டு போகணுங்கிறது, மண்ணை கூட உருக்கணும்னா எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும், என்ன கருவிகள் வேணும், எவ்வளோ விதமான விஷயங்கள் வேணுங்கிறதுல ரொம்ப கவனம் வேணும். அப்போ அது உருகுநிலை கொண்டு போய் தனித்தனியாக உருகிறது கஷ்டம். இது 9 ஒன்றா உருக்கணும், ஒன்றா உருகி ஒன்றா கலந்து, அப்பொழுது நாங்கள் ஒரு உருவ வடிவமைப்புக்கு நான் கொண்டு வரோம். இது நெடிய பயணம். இப்போ நான் சொன்னதை ஒரு 10 நிமிஷம் சொன்ன விஷயம் இது செஞ்சு முடிக்க 10 மாதங்கள் ஆகும். அது கூடுதலாக கூட ஆகும். சில பொருள் கடைக்கு லேட்டாகும், நம்ம வேலை நிறுத்த செய்ய முடியாது, குடும்ப சூழ்நிலை செய்ய முடியாது. இப்போ இதனால் சில காரணங்களை தள்ளி போகும். 10 மாதம் வராது. இது மருந்தாகவும் மந்திரமாகவும் வைத்து வணங்குகிற கடவுளாகவும் இதை சித்தர் பெருமக்கள் கையாண்டிருக்காங்க. குறிப்பாக நாம் அனைவரும் தெரிந்த அறிந்த பழனியில் உள்ள நவபாசான சிலை செய்த போகர் இதை ஹைலைட்டாக உச்சமாக செஞ்சுருக்காங்க. இந்தியா முழுக்க 1, 2, 3 சிலைகள் தான் இது வடிவமைப்பட்டது. ஏன்னா செய்கிறவங்க, இதை செய்கிற வேலை நிபுணர்கள் எண்ணிக்கை குறையுது. அப்போ இதெல்லாம் எடுத்து கையாண்டு செஞ்சு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த வடிவத்தில் கொண்டு போய் அங்கே பிரதிஷ்டை பண்ணி, அந்த இடத்துல இருக்க மேலேருந்து வர கிராவிட்டியில் வர ஃபோர்ஸை ரிசீவ் பண்ணி இது வெளிப்படுத்தும். இது ஒரு வேலை. அப்போ நம்ம செய்கிற வேலையில் உள்ள அந்த கலக்கிற அளவீடுகள். அப்போ இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு வீட்டில் வைக்கணும்னா சின்ன விக்கிரகங்களை வச்சு வாங்கிக்கலாம். 9 இன்ச்சுக்குள்ளே 6 இன்ச்சு 3 இன்ச்சு வாங்கிக்கலாம். இதில் அபிஷேகம் பண்ணுற பொருளை உங்களுக்கு தெரிஞ்சது தான், மேலோட்டமாக தெரிஞ்சது தான். பழனி மலையில் எப்படி அபிஷேகம் பண்ணுற பொருள் வந்து நமக்கு மருந்தாக கொடுக்கப்படுகிறதோ, ரக்கால சந்தனமோ அபிஷேகம் பண்ணுற பொருள் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி இதை நீங்கள் கண்டிப்பாக கையாளலாம். அடுத்து இது உடல் ரீதியான உள் உறுப்புகளை சரி பண்ணுவதற்கும் யோக ஞானங்கள் சரி பண்ணும். இதில் விழுகிற பொருளானது மக்களுக்கு தீர்த்தமாகவும் அபிஷேக பொருளாகவும் அனைவருக்கு மருந்தாக கொடுக்கலாம். 2, இது அவரவர் தெய்வங்கள். எனக்கு முருகனை பிடிக்கும், முருகன்னா ஒரே முருகன் தான் இருக்கணுமா, இதை விதவிதமாக வடிவமைக்க முடியாது. அங்கே தான் நாங்கள் வந்து இதெல்லாம் செய்ய தொடங்கியிருக்கோம். அப்போ தண்டாயுதபாணி, ஞான தண்டாயுதபாணியே அவர் வந்து ஒரு 15 வயசு பையன் மாதிரி ஒரு இளம் வாலிபனாக போகரையா உருவாக்கியிருக்காங்க. இங்கே நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஞான தண்டாயுதபாணி குழந்தையாக இருப்பார். இது மயில் வேளாளர் வீட்டில் வச்சு சகல ஐஸ்வர்யம் பெருகணும், ராஜ அலங்கார முருகனா இந்த மயிலோடு சேர்ந்த முருகனை நான் வச்சு வணங்கலாம். எனக்கு ஸ்ரீ சக்கரம், பெண் தெய்வம், அதிதேவதைகள், மாதா புவனேஸ்வரி, பால திரிபுர சுந்தரி, இல்லை எந்த அம்மன் எது வந்தால், காளி, நீலி, சூலி, மாரியம் எது வந்தால் இவங்களுக்கு அர்ச்சனை விட்டால் அது வந்து மகாமேரு தான். மகாமேருவாக வச்சு நீங்கள் வணங்கலாம். அப்போ நான் ஒரு அலுவலகத்தில் ஒரு வீட்டில் ஒரு டெய்லி தியானம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், எனக்கு ஒரு பராமரிக்கிற ஒரு கடவுள் தெய்வம் குருவாக எனக்கு கடவுள் இருந்தாங்க. ராஜ அலங்காரத்தில் முருகனை வச்சு வாங்கலாம். சிம்பிளாக சின்ன ஒரு காரில் வச்சுக்கலாம், ஒரு பூஜையில் வச்சுக்கலாம், ஒரு அலுவலகத்தில் வச்சு வாங்கிக்கலாம். இது டெய்லி நித்திய பூஜை பண்ணும்போது இது அங்கே இருந்து நெகட்டிவ் ஃபோர்ஸோ தேவையில்லாத பொருள்களோ விஷயங்களோ உள்ளே வராமல் இவங்க பார்த்துக்குவாங்க. ஏன் பார்த்துக்குவாங்கன்னா கடவுள் இவங்க. இப்போ கருவறைக்குள்ளே இருக்கும்போது ஒரு பொருள் வந்து சுத்தமாக இருக்கும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தீய சிந்தனை இருக்கக்கூடாது, ஒருத்தர் கெடுக்கணுங்க எண்ணம் இல்லாமல், அவள் போட்டி போகாமல் இல்லாமல், இப்போ நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் அது வேலைக்கு வச்சுட்டு சுத்தமான மனுஷன் உள்ளே போகிற ஒரே சிந்தனையோட போகிற பார்த்தீங்களா, அதை உங்கள் வீட்டில், உங்கள் அலுவலகத்தில், உங்கள் ஆலயத்தில் இது கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இந்த கிரகத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கும்போது கிரகத்தினால் வருகிற பாதிப்புகளிலிருந்து முற்றிலும் நீங்க இவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பாதுகாத்துக்குவாங்க. அப்போ எனக்கு இப்போ எதிர்வரும் 2026 மார்ச்சில் வந்து ஒரு சனி பயிற்சி நடக்க போகுது. இதனால் வருகிற அநேக கோடிக்கணக்கான மக்கள் பாதிப்படைய போகிறாங்கன்னு இப்போயே ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க, விளம்பரம் போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ராசிக்காரர் நல்லா இருப்பாங்க, இந்த
இந்த கிரகங்களை பாதிக்க போகுது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதனை பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாங்க, அதை வர பார்த்துப்பாங்க. ஒரு 5 பேர் கொண்ட குடும்பத்தில் 5 பேருக்கு 5 விதமான ராசிகள் இருக்குது, 5 விதமான பலாபலம் அனுபவிக்கப்படுறாங்க. அப்போ அது கெடுபலன் நற்பலன் கலந்து ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி நிம்மதியெல்லாம் வாழ முடியும்? அப்போ இவங்களை மாதிரி உள்ளவங்க கிராவிட்டிலேருந்து புறவெளியிலேருந்து வர பஞ்சபூதத்துகளை ஈர்த்து கதிர்வீச்சலை ஈர்த்து வீட்டுக்குள்ளே பரப்பும்போது இந்த இடம் தெய்வீகம் நிறைந்த ஒரு இடமா போயிடும். அப்போ அந்த வீட்டுக்கு இருக்கவங்கள அந்த பாதிப்பு இல்லாமல் முற்றிலும் பாதிப்பு கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ ஆலயத்துக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, ஒரு ஹோம யாகம் நடத்துங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எந்த ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. அது கூட என்னை பொறுத்தளவுக்கு போய் பார்த்து வணங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் சர்வ சதா காலமும் இருந்து உங்களை எல்லா நேரமும் உங்களை பராமரிக்க தன்மை இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிய படங்களை வச்சு வணங்குவதை காட்டிலும் விக்கிரகங்களை வச்சு வணங்கும்போது கடையில் வாங்கி வச்சுக்கிறோம், அதுக்குள்ளே முறையாக ஒரு கோயில் ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ண மாதிரி ஒரு வேலை செய்யல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உடம்புல இருக்கும்போது சரி. அடுத்து இது பூஜை அறைக்கு போயிட்டோம், ஆலயத்துக்கு போயாச்சு. யோகா தியானம் பண்ணுறவங்க, மெடிடேஷன் அதிகம் பண்ணுறவங்க, அதீதமான சக்தி வேணும்னு நினைக்கிற ஆற்றல் வேணுங்கிறவங்க இது மாதிரி மாலைகளை நீங்கள் அணிந்து கொண்டு இதை கொண்டு நீங்கள் தியானிக்கலாம். இந்த லிங்கத்துக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி அதன் மூலம் உட்காந்து இந்த குருவாயூர்கிட்ட உட்காந்து நீங்கள் மந்திர உச்சாரணம் பண்ணலாம். மற்றவங்களுக்கு வாக்கு சொல்கிறவங்க இது திருமணில் இருக்க விபூதி எடுத்து அவங்களுக்கு அருள் பிரசாதமாக கொடுக்கலாம். எல்லாத்தையும் அப்படி செய்யலாதீங்க. அப்போ இந்த விக்கிரகமானது லிங்க வடிவிலும் இது கொண்டு வரும். இது ஆகம விதிப்படி அடவுகளின் பிரகாரமே இங்கு உருவாக்கப்படுது. இந்த பீஜ் எவ்வளோ இருக்கணும், இந்த கோஜ் எவ்வளோ இருக்கணும், இந்த பீடு எவ்வளோ இருக்கணும், இந்த பத்மம் கமலம் எவ்வளோ இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பண்டைய முறைப்படி ஆய்வு பண்ணி தான் நான் செய்வேன். அடுத்து இவருக்கு முன்னாடி இருக்க நந்தி தேவர், அவரும் சர்வ அலங்காரம். இப்போ சிவன்னா அவர் அலங்காரம் இல்லாமல் ஒரு பிச்சாடுங்கிற மாதிரி ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஒரு உருவத்தோடு இருப்பாங்க. நாங்கள் இது ராஜ அலங்காரத்தோடு பாருங்கள், முழு அலங்காரத்தோடையே இந்த நந்தியானது பண்ணியிருப்போம். அப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றும் பார்த்து செய்யும்போது அதனுடைய வைப்ரேஷன் சொல்கிற மாதிரியா அது முழுக்க விழும். அப்போ மாதா புவனேஸ்வரியவோ, ஏன்னா கிருஷ்ணர் சொல்வார், அச்சரங்களில் நான் ஸ்ரீ சக்கரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் கீதையில். அப்போ ஸ்ரீ சக்கர எந்திரத்தை மேல் நோக்கி தூக்கணும்னா அது மகாமேரு. அது இழுத்து பாருங்கள், மகாமேரு மிகப்பெரிய மலை. அப்போ இதில் என்னென்ன இருக்கணும், எங்கே சாஸ்திர பிரகாரம் இருக்கணும் அப்படிங்கிற பற்றி எல்லாமே நாங்கள் இதில் முறையான அளவு பிரகாரம் கொண்டு வரும். அப்போ இது வச்சு நீங்கள் இது இப்படியே வச்சாலும் பார்த்தாங்க இன்னும் கூடுதலான. இப்போ இது கீழே ஒரு ஸ்ரீ சக்கர யந்திரம், அதுக்கு மேலே இது அபிஷேகம் பொருளை பிடிக்கும் மாதிரி கோமுகம், இது எல்லாமே இது கூட நாங்கள் கொடுக்கும். இது அலுவலகத்தில் ஆஃபீஸில் வச்சு வணங்குது லட்சம். இன்றைக்கி ராஜ அலங்கார முருகன் ரொம்ப விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ இந்த ராஜ அலங்காரத்தில் இருக்க இந்த முருகனானவர் குட்டியாக இருக்கார், ஆனால் முழு உருவமாக இருப்பார். அப்போ இதே வடிவத்தில் நம்ம தமிழ்நாட்டிலே இன்றைக்கி உயரமான சிலைகளை அநேக இடங்களில் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த ராஜ அலங்காரத்தோடு சர்வ அலங்காரத்தோடு சிரிச்சமாக சௌஜன்யமாக இருக்கிற இந்த முருகனானவர் நம்ம பூஜை அறையில், அலுவலகத்தில், வீட்டில், இன்னும் நம்ம வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வச்சு போகும்போது நமக்கு தன்னை மீறி ஒரு பக்தியின் ஈடுபாடு நமக்கு வரும். அப்போதைக்கு சாமி கும்பிட்டு அப்புறமேல வேறு மாதிரி இருக்க மாதிரி அதெல்லாம் சிந்தனை வரும். ஆக இத்தனை வடிவங்களை கொண்டு இதை நம்ம உருவாக்கும். 9 கோள்களுக்கான பிரமிடு. இது ஒவ்வொரு கோள்களையும் தனித்து விட வேண்டியதில்லை, எல்லாம் ஒன்றா இருக்காங்க.
அப்போ இதோட வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்வன்சி, இது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றத்தை, நிறைய பாதுகாப்பை, நிறைய ஒற்றுமையை, நிறைய தொழில் வளத்தை, நிறைய மாங்கல்ய பலத்தை, குடும்ப ஒற்றுமையை, பிரிந்த குடும்பங்களை, இதெல்லாம் கண்டிப்பாக கடவுளாக இருந்து வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் குட்டி குட்டியாக பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க தலையிட்டு நம்மளை சாந்தப்படுத்துவாங்க, அமைதிப்படுத்துவாங்க, சேர்த்துவாங்க, கண்டிப்பாங்க. அது மனுஷன். கடவுளாக இருந்தால் இன்னும் லட்சமெல்லாம் செய்வாங்க. அப்போ இந்த சிலைகள் ஒரே ஒரு முருகன் சிலை தான். அதுக்கப்புறம் விதவிதமாக யாரும் இங்கே வடிவமைப்பாளர் வரவே இல்லை. உடம்பில் 5 கிற மாதிரியும் கொண்டு வரல. தூரமாக நின்று வணங்குற கடவுள் முருகன் தூரமாக இருந்து 10 அடி தூரத்தில் இருந்து வரம் கொடுக்குறாருன்னா உடம்புல இருந்தால் ஏன் கொடுக்க மாட்டார்? இதுதான் நான் சொல்லுவேன். நம்ம பூஜையிலேருந்து ஏன் கொடுக்க மாட்டார்? ஒரு முறை போய் தெய்வ தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம், ஒரு ஆண்டு முழுக்க போக முடியல. ஆனாலும் அது நமக்கு அருள், ஒரு ஆண்டு முழுக்க நம்மளை பராமரிக்கிறாருன்னு நம்புகிறோம் இல்லையா? ஆனால் அதே கடவுள் நம்ம பூஜைகளில், அலுவலகத்தில், வீடுகளில் இருந்து சர்வசதாகாலம் இயங்கினாகும். ஏன்னு கேட்டு போவீங்க. அப்போ இதுக்குள்ள நமக்கு இதில் சித்தர் பெருமக்கள் சொல்லி வச்ச விஷயம். இது காலப்போக்கில் மருவி போச்சு, எடுத்து கையாளுகிறவர் குறைவு. ஏன்னு கேட்டால் இதில் இன்வெஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல், பணம் அப்படிங்கிற விஷயம் நிறைய முதலீடு இருக்குது. அப்போ மருந்து பார்த்தோம் பார்க்குற ஒரு சில பேர் மட்டும் தான் இது மருந்தாகவும் இது மாதிரி வேலைகளும் செய்கிறவங்க நம்ம இந்தியாவில் இருக்கோம். இது உலகளாவிய நாங்கள் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்தோம். உலக அளவில் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து மெடிசனில் கொண்டு வந்திருக்காங்க, டேப்லெட்டு, மருந்து மாத்திரையில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த இரையாற்றலை கொண்டு வரல அவங்க. நாங்கள் பார்த்துட்டோம். இன்னொரு படி மேலே சொன்னால், போகர் செய்த சிலை, நவபாசனத்தில் செய்த முருகன் சிலை. இது எனக்கு ஒரு கேள்வியே இருக்குது. நான் அவரை பற்றி குறைச்ச மதிப்பில்லை, ஆனால் எவ்வளோ கேள்வி. போகர் ஏறக்குரிய 40 புத்தகங்களுக்கு மேலே ஆய்வு பண்ணி தன்னுடைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கார், வளர்ச்சியுடைய கொண்டு வந்திருக்காங்க. போகர் நிகண்டுன்னு ஒன்று இருக்குது, வகார சூத்திரம்னு ஒன்று இருக்குது, முப்பு சூத்திரம்னு ஒன்று, கல்பம் காய்கல்பம் சொல்லியிருக்கார். போகர் 400, 700, 1000, 1200 ஏறக்குரிய 40 புக். இப்போ நம்ம ஜிபிஎஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு ஊருக்கு போனால் ஒரு வழி சொல்லிட்டு ஒரு அம்மா வருவாங்களே, அதை இந்த தென்மேற்கு மலை முழுக்க ஆய்வு பண்ணி, ஏன்னா சிலை செய்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் செஞ்சுருக்காரு. சீடர்கள் எல்லாம் சேர்த்து பொதிகை மலை, பாபநாசத்தில் பொதிகை மலை அகத்தியர் வாழ்ந்த இடத்துல இருந்து, அங்கேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒவ்வொரு இடத்துலையும் சித்தர் பெருமக்கள் வாழ்ந்த இடம் பூரா ஆராய்ச்சி பண்ணி என்ன செடி இருக்குது, எந்த மொழி இருக்குது, எங்கே வேதி விட்டு இருக்குது, எங்கே உதகநீர் இருக்குது, எங்கே அறிவியல் இருக்குது, எங்கே குளம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி தன்வந்திரி பகவான் பாலக்காடு வரைக்கும், கொல்லிமலை சதுரகிரி மலை வரைக்கும் இவர் அலைஞ்சு ஆய்வு பண்ண பிறகு தான் இந்த சிலை உருவாக்கியிருக்கார். இவ்வளோ செஞ்ச ஒரு போகர் இந்த நூல் குறிப்புகளில் எங்குமே நான் இந்த சிலையை இந்த மாதிரி தான் வடிவமைப்பித்தேன் என்ற விஷயத்தை மட்டும் அவர் எங்கேயும் குறிப்பிடலை. இது எனக்குள்ள ஒரு கேள்வி. நான் எப்போவும் போகர் குறைய சொல்ல, இத்தனை ஆராய்ச்சி வகாரசன் தங்கம் செய்கிற ஃபார்முலா வரையும் சொன்னார். பாதரச கட்டியாண்டார் போக நிகழ்வில் எடுத்து படித்தா நம்ம ஆச்சரியம், அவ்வளோ பெரிய விஷயங்களாக சொன்னார். இதை மட்டும் குறிப்பிடல, இந்த சூத்திரத்தை மட்டும் குறிப்பிடல, இந்த ஃபார்முலா மட்டும் ஏன் சொன்னார்? இது எனக்குள்ள கேள்வி. ஆனால் இந்த 6 தலைமுறை கடந்து வரும் எங்கள் பாரம்பரியம் இதை ஆவணப்படுத்துகிறோம். இதை நாங்கள் இப்படி தான் செஞ்சோம், இப்படி தான் செஞ்சுருக்கிறோம், இது மாதிரி உருவாக்கப்பட்டு நாங்கள் ஆவணப்படுத்தி என்ன பண்ணுறோம், நவீன விஞ்ஞானத்தை ஆய்வு பண்ணுறோம், இந்த இது ரெக்கார்ட் பண்ணுறோம், வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், பதிவு பண்ணிடுறோம். அப்படிப்பட்ட பூமிக்கும் 9 கோள்களுக்கும் உள்ள தொடர்புடைய இந்த அபூர்வ சக்தி வாய்ந்த ஆற்றல், பேராற்றல் மிக்க, இரையாற்றல் மிக்க இந்த பொருள்களை நீங்கள் எந்த வகையிலேனும் எடுத்து கையாண்டு இந்த பூமியில் வந்தது நோக்கம், செய்தது நோக்கம், இழப்புகளின்றி முழுமையான பரிபூர்ணமாக வாழ்ந்து இந்த பூமி விட்டு போகும்போது நாமும் இதுபோல் சில விஷயங்களை விட்டுவிட்டு செல்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்வை இத்துடன் உங்களுடன் நிறைவு செய்கிறேன். உங்கள் பெருநவச்சி ஐயா.